முடியாதுன்னு உலகம் சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றார் உன்னால் முடியும். The world may say it's impossible, but God says it is possible. 18 வயசுல 2 குழந்தைகளின் தாய் ஒரு டிசிபி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃப் மும்பையா மாற முடியுமாங்க? ஒரு அருமையான சகோதரி. She is called Ambika, a lion-hearted woman from Dindigul. She is now making Mumbai stand in awe. ஏன் தெரியுமா? She was married off just at the age of 14. அந்த மகளுக்கு கணவரோட சேர்ந்து அவ வாழ ஆரம்பிச்சதுனால 10th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கூட முடிக்கல. ஓகே. ஆனா ஒன் டே she went to the Republic Day parade along with her husband. எல்லாரும் வந்து ஆபீசருக்கு சல்யூட் வச்சுட்டு போறத பார்த்தாங்க. பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சல்யூட் வைக்கிற அந்த ஆபீசர் போஸ்ட்டுக்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும்? சாதாரணமா நம்ம ஊர் ஆளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பாத்திரத்தை தேயு, பிள்ளைகளை வந்து பாரு, சமையலை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 10th கூட படிக்கல. உனக்கே இவ்வளவு பெரிய ஆசைன்னு சொல்லி நிராகரிக்காம அவருடைய கணவர் என்ன செய்தார் தெரியுமா? நீ படிமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண வச்சு, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண வச்சு, டிகிரி கோர்ஸை அவங்கள படிக்க வச்சு, காலேஜ் டிகிரியை படிச்சு முடிச்சுட்டு யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டர்ல சென்னையில சேர்த்து விட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 3 times அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டாங்க. By God's grace, 4th time she passed the UPSC and today she serves as the DCP of Mumbai. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு சில காரியம் முடியாதுன்றாங்கல்ல. உன்கிட்ட பணம் இல்ல, உன்னால முடியாது. உன்கிட்ட ஆள் பலம் இல்ல, உன்னால முடியாது. உனக்கு யாரும் தெரியாது, நீ ஒரு அனாதை, நீ உனக்கு பேக்ரவுண்டே இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆரம்பத்துல கூட யாருமே இல்ல, எதுவுமே இல்ல. யார் வருவா? என்ன உதவி செய்வாங்க? எப்படி என் வாழ்க்கை போகும்? ஆண்டவர் அழைச்சிட்டார் ஊழியத்துக்கு. How am I going to do? But I trusted the Lord. இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பு, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்க. உங்களுக்கு அழைத்த அழைப்பு மாறாது. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரம் இருந்துச்சுங்க. He wanted to capture Zion. இன்னைக்கு வரைக்கும் அந்த சீயோன்றது அசையாத பர்வதம் போல இருக்குது. அது கர்த்தருடைய நகரமா இருக்குது. அங்கதான் தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும்படி தேவன் கிருபை பாராட்டினார். இன்று வரை அந்த ஜெருசலேம் இருக்கிற அந்த ஜயன், அதை சுத்தி தான் எல்லா காரியங்களும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையில கூட நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பர்வதத்தை ஈஸியா பிடிக்க முடியல. ஜெபுசைட்ஸ்ன்றவங்க அவங்க மேல இருக்கிறாங்க. தாவீது கீழ இருந்து மேலே ஏறி வந்து அவங்களை கேப்சர் பண்ணணும். அப்போ அவங்க சொல்றாங்க, we are in a stronger position. தாவீதே உன்னால முடியாது. குருடரும் சப்பானிகளும் கூட ஏறி வருவாங்க, ஆனா உன்னால முடியாது. அவங்களே உன்னை தடுத்துருவாங்க. இட்ஸ் an uphill task. நீ பள்ளத்தாக்குல இருக்கிற, நாங்க உயர்வான இந்த சீயோன் பர்வதத்தில் இருக்கோம். உன்னால இதை கேப்சர் பண்ண முடியாது. கல்லை உருட்டி விட்டோம்னா செத்து போயிருவேன். ஆனா தாவீது 2 Samuel chapter 5 verse 7, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். But David captured Zion and he made it his city. He called it David's city. தாவீதின் நகரமாய் மாறிவிட்டது. அன்பார்ந்த பிள்ளைகளே, your stumbling blocks are your milestones. முடியாதுன்னு சொல்றாங்களா? அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு நடத்தி காண்பிக்க போறார். இந்த காலவேளை இந்த வசனத்தை சொல்லும் போதே நான் நம்புகிறேன், நீங்களும் ஒரு சீயோன் கோட்டையை பிடிக்க போறீங்க. What is not possible is going to be possible. நான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துல நின்று உங்க மேல இந்த வார்த்தையை பேசுறேன். நீங்க பிடிப்பீங்க, ஆனாலும் நீங்க செய்வீங்க. முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அந்த வேலையை நீங்க முடிச்சு காமிப்பீங்க. அந்த பிசினஸ்ல அந்த ஆர்டரை எடுத்து காண்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவீங்க. நீங்க அந்த வீட்டை வாங்குவீங்க. உங்களுக்கு அதுக்கான தேவையை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார். This is your season of redemption. தாவீது அவ்வளவு நாள் வனாந்தரத்தில் நடந்ததுக்கு, கர்த்தரை நம்பினதுக்கு, இது தாவீதுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேரம். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுக்காக அந்த இடத்தை தருவார். நீங்கள் சீயோனை பிடிப்பீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த சீயோனை பிடிப்பீர்கள். God bless you. Have a wonderful day. Go capture your Zion.